அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தங்களை அன்றாடம் வழிநடத்துவதற்கு குடும்ப டாக்டரை போல குடும்ப தீர்க்கதரிசிகளை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சில ஃபேமிலிக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவர் தாங்க எங்க ஃபேமிலி டாக்டர். என்ன டாக்டர்? எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் யாரு? இந்த அவர் தாங்க. எதுனா ஒண்ணுனா உடனே என்ன செஞ்சிருவோம்? ஓடிடுவோம். உடனே குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுவோம். அவர் கைராசியானவர். அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாருன்னா, அவர் ஒரு மாத்திரை கொடுத்தாருன்னா உடனே சரியாகி போயிடும். அவர் யாரு? குடும்ப மருத்துவர், ஃபேமிலி டாக்டர். அநேகர் பாருங்க இப்படி ஃபேமிலி டாக்டரை வச்சிருக்கிறத போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்ஸை, ஃபேமிலி தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் இவர்களை நடத்தவில்லை, தீர்க்கதரிசி தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நடத்துகிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையா உடனே நேரம் எங்க போயிடுறது? அந்த தீர்க்கதரிசிட்ட போயிடுறது, அந்த வரம்பற்ற அக்கா கிட்ட போயிடுறது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். சில ஆலோசனைக்காக இவர்கள் தங்களுடைய மேய்ப்பனிடத்திலே, எல்லாம் கவனிக்கிறீங்களா? சில ஆலோசனைகளுக்காக, சில காரியங்களை அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய மேய்ப்பனிடத்திலே, அதாவது கர்த்தர் இவர்களை எந்த சபையிலே வைத்திருக்கிறாரோ, எந்த சபையிலே கர்த்தர் இவர்களை நாட்டியிருக்கிறாரோ, எந்த மேய்ப்பனின் கோலுக்கு கீழாக, எந்த மேய்ப்பனின் கீழாக கர்த்தர் இவர்களை வைத்திருக்கிறாரோ அந்த மேய்ப்பனிடத்திலே போய் ஆலோசனை கேட்பது தவறல்ல, அது சரி. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி ஆலோசனை கேட்பது தவறல்ல. அப்படி ஆலோசனை கேட்டா கூட பரவாயில்லை. ஆனா எங்கேயோ போய் ஒரு தீர்க்கதரிசிட்ட என்ன செய்யறது? குறி கேட்கிறது. என்ன கேட்கிறது? குறி கேட்கிறது. இப்படி ஒரு வரன் வந்திருக்குது, கல்யாணம் முடிக்கலாமா முடிக்க வேணாமா, இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா அப்படின்னு என்ன செய்யறது? போய் அங்க குறி கேட்க போறது. அவர் அடிச்சு விட்டுறது என்னத்தையாவது ஒண்ணு. கடைசியில் கர்த்தர் தான் சொன்னாருன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு கடைசியில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இழுபறி சண்டை அடிதடி, அது இது கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போய் அலைஞ்சு தவிச்சு கடைசியில் கர்த்தர் மேலே சொல்லி முடியாத கசப்பு. ஏன் கர்த்தர் மேலே கசப்புனா, கர்த்தர் சொல்லி தானே நாங்கள் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தோம், கர்த்தர் சொல்லி தானே அந்த பையனை நாங்கள் தெரிந்து கொண்டோம், ஜூஸ் பண்ணோம். அப்புறம் ஏன் இப்படி நடக்குது? அப்புறம் ஏன் இப்படி நடக்குது? இவங்க கர்த்தர் சொல்லி என்ன செய்யல, முடிக்கல. ஒரு தீர்க்கதரிசி சொல்லி என்ன செஞ்சாரு? முடிச்சாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப தீர்க்கதரிசி சொல்றது எல்லாமே சரி இல்லையா பாஸ்டர்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், ஆழமாய் கவனியுங்கள். அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இவங்க கர்த்தர்ட்ட கேட்கிறதே கிடையாது, இவங்க கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறதே கிடையாது, இவங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறதே கிடையாது. கர்த்தர் இவங்ககிட்ட பேசுவார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு இல்லவே இல்லை. கர்த்தர் என்கிட்ட பேசுவார், கர்த்தர் என்கிட்ட உணர்த்துவார், கர்த்தர் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்துவார், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சபையில். சொல்லிக் கொடுத்தா தானே இவங்க போய் தனிப்பட்ட விதத்தில் உட்காந்து தேவ பிரசன்னத்தில் உட்காந்து ஜெபிச்சு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க மையமாக வச்சு முடிவு எடுப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன்ட்டவா 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 ஏன்ட்டவான்னு சொல்லி அவங்க சொல்லி போதிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க எங்கே போய் தான் நிற்பாங்க? அங்கே போய் தானே நிற்பாங்க. அங்கே போய் நின்று அப்புறம் அவர் சொல்றதை செஞ்சு அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது, உருண்டுகிட்டு இருக்கிறது. கேட்டா இவர் தான் எங்களுக்கு குடும்ப தீர்க்கதரிசி, எதனால அவர்கிட்ட போயிடுவோம், அவர் சொல்றதை கரெக்டாக நாங்கள் செஞ்சிருவோம் அப்படின்னு போயிடுறது. கர்த்தர் இவங்களை என்ன செய்யறது கிடையாது, நித்தமோ நடத்துறது கிடையாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கர்த்தர் உங்களை நித்தம் நடத்த வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்னா நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஆவியானவரே என்னை நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறேன்பா, என் இருதயத்தை அதுக்கு நேரம் செட் பண்றேன், என் மைண்ட் அதுக்கு நேரம் செட் பண்றேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் எனக்குள்ள என்ன செய்யறாரு? இருக்கிறாரு.
தீர்க்கதரிசிட்ட சொல்ற ஆவியானவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரா? தீர்க்கதரிசிட்ட பேசுகிற ஆவியானவர் என்கிட்ட பேச மாட்டாரா? ஏன் நான் என்ன ஒதுக்கப்பட்ட ஆளா? இல்ல, இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? சபையில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது பாருங்க. கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரு, கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார், வார்த்தையின் மூலமா நடத்த விரும்புகிறார், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. இதுகளும் பாருங்க பேக்கு பேத மாதிரி அங்க போய் நிற்கிறது, வரிசையில் ஆன்னு நிற்கிறது. என்ன செய்யறது? நிற்கிறது. ஏப்பாடா தீர்க்கதரிசி நம்மளை கூப்பிடுவார் பேரை சொல்லி. இப்படியே வருஷங்கள் போயிருச்சு, இப்படியே காலங்கள் போயிருச்சு, வயசு ஆகி போச்சு, ஒன்றும் இல்லை, தொடச்சு கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நித்தம் நடத்த அவர் விருப்பப்படுகிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். ஆமென். பெரிய ஆவியானவர், உலகத்திலே பெரியவர் அவர்தான். அவரே உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. எதுக்காக? பல நோக்கத்துக்காக அவர் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதுல ஒரு நோக்கம் என்ன? உங்களை அன்றாடம் வழி நடத்துவதற்காக. உங்களை அன்றாடம் வழி நடத்துவதற்காக அவர் உங்களுக்குள்ளே வந்து என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்.